வாங்க இன்றைக்கி வாழைப்பூ பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை அழாக்கு கடலப்பருப்பு, ஒரு கொஞ்சமாக கைப்பிடி அளவு துவரம்பருப்பு போட்டு அதை ஊற வச்சு ஒரு 3 வரமிளகா போட்டு உப்பு போட்டு அதை கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் அப்புறம் மஞ்சப்பொடி இந்த அளவு போட்டால் போதும். அதை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு பாண்ட்லி போட்டு அதில் கடலெண்ணெய் விட்டு அப்புறம் கடுகு போட்டு அது வெடித்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அது போட்டோடனே அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி உதிராக வரணும், நம்ம வதக்கி விடணும். அந்த அளவுக்கு நம்ம போட்ட எண்ணெயே இந்த இதுக்கு போதும், அழகாக உதிராக வந்துடும். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வதங்கி இந்த மாதிரி வந்த பிறகு அதுக்கப்புறமா வாழைப்பூவை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துன்ட்டு நல்லா அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கிட்ட பிறகு இறக்கி வச்சிங்கன்னா வாழைப்பூ பருப்பூசலி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.